வணக்கம். ஈரோடுக்கு அப்புறம் தமிழ்நாட்டை விட்டு ஒரு பிரேக் எடுக்கலான்னு கல்ஃபுக்கு போகலான்னு டீம் சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் பிப்ரவரியில் சவுதி அரேபியாவில் 2 ஈவெண்ட் பண்ணலான்னு டிசைட் பண்ணியிருக்கோம். தலைநகரம் ரியாத்லையும் எங்கள் ஊர் டமாம்லையும் பண்ணுறதா இருக்கும். இந்த மீட்டிங்கில் என்னெல்லாம் டாபிக் டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னா, ஒன்று ஷரியா பேஸ்ட் இன்வெஸ்டிங், ரெண்டாவது யூஎஸ் அண்ட் ஜப்பானில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது, என்ஆர்ஐக்கு இந்தியாவில் என்னெல்லாம் டேக்ஸ் ப்ராப்ளம்ஸ் வரும், கடைசியாக நீங்கள் இந்தியாவுக்கு திரும்பி வரீங்கன்னா ஒரு பென்ஷன் மாதிரி ஃபண்டு எப்படி கிரியேட் பண்ணுறது, இது எல்லா டாப்பிக்கும் 2 ஊர்லேயும் நம்ம கன்சிடர் பண்ணுவோம். கீழே ஒரு கூகுள் ஃபார்ம் கொடுத்துருக்கோம். ஃபில் பண்ணி அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். பப்பாசி நடத்தும் புக் ஃபேர் YMCA கிரவுண்ட்ஸ் நந்தனத்தில் நடக்க போகுது. 8ஆம் தேதியிலேருந்து 21ஆம் தேதி ஜனவரி வரைக்கும் அங்கே புக் ஃபேர் போடுறாங்க. இந்த வாட்டி முதல் வாட்டி என் புக்ஸும் அந்த புக் ஃபேரில் வைக்க போகிறோம். ஸ்டால் நம்பர் 435 435க்கு வாங்க. என் புஸ்தகம்லாம் இருக்கும். பின்னாடி நான் சொல்கிறேன் என்னென்ன நாளைக்கு என்னாலேயே அங்கே வர முடியும். அங்கே 1 மணி நேரம் நான் வருவேன். நம்ம சந்திப்போம். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க குழந்தைங்களுக்கு ஏதாவது ஒர்க் ஷாப் பண்ணுறீங்களான்னு. ஸோ எங்கள் டீம்லேருந்து சில்ட்ரன்ஸ் ஒர்க் ஷாப் ஒன்று அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஏஜ் 5 to 12 ஏஜ் வைஸாக பிரிச்சுப்பாங்க. 24th of January and 25th of January ஹனுமந்தா ரோட்டில் ஆர்ட்ரி அப்படிங்கிற சென்டரில் பண்ணுறாங்க. ஹாஃப் அ டே இருக்கும். 4 செப்பரேட் பேட்சஸ். ஒரு பேட்ச்லேயும் லிமிட்டெட் நம்பர் ஆஃப் சீட்ஸ். கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்கள், டிக்கெட் புக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். வணக்கம். மீண்டும் மணிப்பேச்சில் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. டமால் எங்கே இருந்தால் நீங்கள் ஒரே டமால், எந்த சைட்லேருந்து ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல. உங்களுக்கு பல அதிர்ச்சி தகவல்லாம் கொடுக்கணும். முதல் அதிர்ச்சி, தங்கம் 13,500 கிட்ட போயிடுச்சு. 13,450ங்கிறாங்க. சாயங்காலத்துக்குள்ளே 13,500 போனாலும் போயிடும். நீங்கள் டேக்ஸை போட்டிங்கன்னா 14 தாண்டி போயிடுச்சு. மார்க்கெட் 25,500 கீழே ட்ரேட் ஆகின்றது கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி. அப்புறம் இப்போ 25,520 இருக்குது. நான் என்ன சொன்னேன், 26,500 போகிறதுக்கு முன்னாடி 25,500 உடச்சிருந்தேன். உடச்சிருச்சா? 1 கோடி ரூபா வேஸ்ட்டா? 25 லட்ச ரூபா போட்டு மங்காத்த ஆடினது வேஸ்ட்டா? அதுதான் ரியாலிட்டி. ரைட்டா? இன்றைக்கி அப்புறம் பெரிய நியூஸ் என்னென்னா, கிரீன்லாண்டு உள்ளே பூருவேன் அப்படிங்கிறார். யூரோப் யூனியன் நாங்கள் திரும்பி குண்டு போடுவோம் அப்படிங்கிறான். அதனால் ட்ரம்ப் என்ன சொல்லிட்டார், உங்கள் மேலே டேரிஃப் அப்படின்ட்டார். அதனால் யூரோப்பியன் யூனியனுக்கும் ட்ரம்ப்புக்கும் சாகிறார். யூரோப்பியன் யூனியன் மேலே இப்போ ஒரு 10%ம், ஜூன் மாதம் நீங்கள் கிரீன்லாண்டு எனக்கு கொடுக்கலன்னா இன்னும் டேரிஃப் போடுவேன் அப்படிங்கிறார். இதனால தான் மார்க்கெட்டு பார்த்துட்டு நீ காலத்தால் விழுந்துருச்சு. அங்கேருந்து மூச்சு வாங்கவே முடியல, அப்படியே ஏற மாட்டேங்குது. இதற்கு நடுவில் கொஞ்சம் மோசமான ரிசல்ட்டும் வந்துருச்சு. அதனால் ஓவராலாக மார்க்கெட்டு படுத்த படுக்கையாக இருக்குது. ICU பக்கம் போகுது. ஃபோனு போயிடுச்சு. அதனால் ஃபோன் ஆற்ற ரெஸ்பான்ஸில் உங்கள் பணத்தை வச்சு மியூச்சுவல் ஃபண்டெல்லாம் பப்ளிக் செக்டர் பேங்க் ஸ்டாக்ஸை வாங்குறாங்க. பஞ்சாப் நேஷ்னல் பேங்க் 52 வீக் ஹை. ரிலையன்ஸ் ரிசல்ட்ஸை மார்க்கெட்டுக்கு பிடிக்கல. காத்தால 3% டவுன். 3 மந்த் லோக்கு போயிடுச்சு. அதை தவிர ICICI ரிசல்ட்டு நல்லா இல்லை. ICICI ரிசல்ட்டும் படுத்துருச்சு. ஏன்னா அக்ரிகல்ச்சர் லோனு 1,200 crores நீங்கள் NPA ப்ரொவைட் பண்ணுன்ட்டான். ஸோ நெட்டு மார்ஜினே டவுன். ஸோ ICICIயும் அடி. HDFC பேங்க்கில் நெட் ப்ராஃபிட் 11% ஏறிந்தாலும் லோன் டு டெபாசிட் ரேஷியோ செஞ்சுரியை தாண்டிடுச்சு. 99 இருக்குது. செஞ்சுரி கிட்ட தான் அதை 99 அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுருக்கிறாங்க. அன்றைக்கி ஒரு நாளைக்கு பணத்தை உள்ளே கொண்டு வந்து டெபாசிட்டாக காமிச்சு 99 ஆக்கியிருக்காங்க. அந்த வைத்தியநாதன் அங்கே இருக்கிற CFO என்ன சொல்கிறாரு, அதை பற்றிலாம் கவலைப்படாதீங்க, ரிசல்ட் எப்படின்னு பாருங்கன்னு. அதுவும் நீங்கள் டமால். RBLலும் டமால். விப்ரோட ரிசல்ட் சரியில்லை, விப்ரோவும் டமால். எல்லாமே டமால்னு இருக்கிற செய்தி போது இந்தியாவோட மார்க்கெட் கேப் மக்கள்கிட்ட இருக்கிற தங்கம் வேல்யூ ஜாஸ்தி அப்படின்னு ஒரு அறிக்கை வந்துருச்சு. ஒன்று நம்ம பிரதமரோட அட்வைஸராக ஒருத்தர் இருக்கிறார்ல, நிலேஷ் ரான்னு, கோத்தக் AMC நடத்திட்டுருக்கிறாரு. நம்ம டிமானிட்டைசேஷன் வீடியோ பேசினோமே, அவர் என்ன பண்ணியிருக்கிறார், இந்த வாட்டி செபிக்கு அட்வைஸ் கொடுத்துருக்கிறாரு. நான் பிக் பாஸோட ஆள், இந்த கோல்டு சும்மா கிடக்கு, மக்கள்கிட்ட $6 trillion கோல்டு இருக்குது, அதை வாங்கி உங்கள் கைக்கு மாற்றினீங்கன்னா உங்கள் பேலன்ஸ் ஷீட் எவ்வளோ ஸ்ட்ரென்தன் ஆகும். செபி
குயிக்காக இந்த கோல்டு மானிட்டைசேஷன் ஸ்கீம் ஏதாவது போட்டு பணத்தை உரிங்க அப்படின்ட்டார். எப்படி இல்லாமல் இந்தியாவில் இப்போ புது சட்டம், டேக்ஸ் எல்லாம் பட்ஜெட் போது வராது, வேறு சமயத்தில் தான் வரும். அதனால் இந்த பட்ஜெட்டில் இதை அனௌன்ஸ் பண்ணாலும் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறார். ஸோ உங்கள் கோல்டு தான், நீங்கள் தான் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இது ஹிஸ்ட்ரியில் பல வாட்டி பண்ணியிருக்காங்க, பல வாட்டி ட்ரை பண்ணி ஃபெயில் ஆகிருந்தாலும் உங்கள் கோல்டை பேக்கெட் அடிக்க ட்ரை பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது 2வது வாட்டி சொல்லிட்டார். நல்ல மாட்டுக்கு ஒரு சூடுமாங்க தமிழில். நம்மளுக்கு 2 சூடு போட்டால் நம்ம கேர்ஃபுல்லாக இருந்தால் நம்மளுக்கு. ஏன்னா அதே ரிப்போர்ட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, சவுத் இந்தியாவில் தான் 65% கோல்டு இருக்குது. அதனால தான் அந்த நிலேஷ் ஷா கண்ணு உறுத்துது. இந்த சவுத் இந்தியன் உஷாரா எப்படி வாங்கி வச்சுருக்கிறான், எப்படி அதை அப்படின்னு ஒரு கேரம் பேக்கெட் போடுற மாதிரி போடலான்னு பார்க்குறான். நீங்கள் தான் உஷாராக இருந்து உங்கள் பணத்தை நீங்களே பாதுகாத்துக்குங்க. இது தங்கத்தை பொறுத்த வரைக்கும் உண்டு. டைட்டன் நான் சொல்கிறேன், இந்த குவார்ட்டர் எங்களுக்கு சூப்பராக இருக்கும். ஃபெஸ்டிவல் சீசன்லாம் நிறைய வந்தது, டிமாண்ட் ஒரேடியாக இருந்தது. அது நாங்கள் என்ஜாய் பண்ணுற வாரம் இந்த குவார்ட்டர் ரிசல்ட்டு சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டோம். இருக்கிற பேங்க்கு பற்றி எல்லாம் பானிக் கான்டெக்ஸ்டாக என்ன சொல்கிறோன்னா, எல்லா பேங்க்லேயும் ஒரு காமன் ப்ராப்ளம் இருக்குது. யாரோட டெபாசிட் டு லோன் ரேஷியோ குறையலை. இன்ஃபேக்ட் ஐசிஐசிஐ இது 89 ஆயிடுச்சு. இவங்களதே 100 ஆகிறதுக்கு வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது. ஆர்பிஐலையும் லோன் டு டெபாசிட் ஹையாக இருக்குது, ஆக்சிஸ் பேங்க்லேயும் லோன் டு டெபாசிட் ஹையாக இருக்குது. மக்கள் ஃப்ளெக்சிபிலிட்டியும் டேக்ஸ் பிரேக்கும் இல்லைன்னா பேங்க்கில் டெபாசிட் போட மாட்டேன்னு சொல்கிறான். ஏன்னா இன்றைக்கி இன்ட்ரெஸ்ட் ரேட் கிடைக்கிறது 5.59. ஆவரேஜாக எல்லா பப்ளிக் கமர்ஷியல் பேங்க்கோட டெபாசிட் எடுத்து பார்த்தா அவனுக்கு கிடைக்கிது 5.59. அவனுக்கு சென்செக்ஸ்லேயே 7-8% ரிட்டர்ன் வருதுன்னு சொல்கிறாங்க. அதனால் யாரும் பேங்க்கில் காசு போட மாட்டாங்க அப்படின்னு தெளிவாக ஒரு ரிப்போர்ட் சொல்லுது. அதனால தான் இந்த லோன் டு டெபாசிட் ரேஷியோ எல்லாமே அதையே குறிக்கோளாக காட்டுது. அதே சமயத்தில் டேரிஃப் வரும் அப்படிங்கிற பயத்தில் இன்றைக்கி கார் கம்பெனிலாம் அடிச்சிருக்காங்க, டாடா மோட்டார்ஸையும் அடிச்சிருக்காங்க. பேசஞ்சர் வெஹிக்கிள் முடிஞ்சால் ஒரு பேசஞ்சர் வெஹிக்கிளும் ஒரு இதுவும் கன்சிடர் பண்ணுங்க, கமர்ஷியல் வெஹிக்கிளும். சிப்லா ரேட்டு இறங்கியிருக்கு, அதையும் கன்சிடர் பண்ணலாம். கடைசியாக இன்னொன்று என்ன சொல்லணும்னா, சன்ஃபார்மா ஸ்ட்ராங்காக போயிட்டுருக்கு. சன்ஃபார்மா ஒரு $10 பில்லியன் செலவழிச்சு ஒரு அமெரிக்கன் கம்பெனி ஒரக்டான் அப்படிங்கிற கம்பெனியை விலைக்கு வாங்கலாம்னு பார்த்துட்ருக்கான். அது உமன்ஸ் வெல்னஸில் கான்சென்ட்ரேட் பண்ணுது. இது அக்ராஸ் தி கவுண்டர் $10 பில்லியன் டீல் சைஸ் இருக்கலாம் அப்படின்னு பேசிகிட்ருக்காங்க. நிஜமாகவே அது $10 பில்லியன் கொடுத்து அவங்க வாங்க போகிறாங்களான்னு நாம் பார்த்து தான் சொல்ல முடியும். ஆனால் இந்த டீல் போச்சுன்னா பை லார்ஜ் இவன் தான் ஃபாஸ்டஸ்ட்டு க்ரோயிங் கம்பெனியாக இருப்பாங்க. ரிலையன்ஸ் என்ன சொல்கிறாரு, எங்களோட குயிக் காமர்ஸும் எஃப்எம்சிஜி பிஸ்னஸும் பாசிட்டிவ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் எங்களுக்கு லாபத்தில் ஒரு பங்கை கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. பிட்காயின் 92 இருந்தது, காற்று இறங்கிற மாதிரி இறங்கி $3 பில்லியன் இறங்கிடுச்சு. இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது கிரீன்லாண்ட் டேரிஃப் ஃபார் அமெரிக்காவுக்கும் யூரோப்புக்கும் பெத்த லெவலில் போயிட்டுருக்கு. ஒருத்தர் அடிச்சுக்கிறாங்க. எந்த லெவலில் போய் நிறுத்துவாங்கன்னு யாராலும் தெரியல. விப்ரோ 7% விழுந்திருக்கு. அவங்க படுத்த படுக்கையாக இருக்கிறாங்க விப்ரோவும். ஏன்னா உண்மையாக சொல்லிட்டாங்க. டெக் மஹிந்திராவும் படுத்து படுக்கையாக தான் இருக்குது. 14% ப்ராஃபிட் காமிச்சப்புறம் நெகட்டிவாக இருந்து ஃப்ளாட் ஆகி இப்போ பாசிட்டிவில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இந்த வாட்டி எல்லா கம்பெனிலையுமே ஐடி கம்பெனிஸ் எல்லாமே இந்த லேபர் கோடோட எஃபெக்ட் ப்ராமினெண்ட்டாக இருந்திருக்கு. யாரெல்லாம் ஜாஸ்தி ப்ராஃபிட் பண்ணாங்களோ தப்பிச்சிட்டாங்க. ப்ராஃபிட் கம்மியாக இருக்கிறவங்க பெருசாக அடி வாங்கியிருக்காங்க. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. இந்த வீடியோ முடிஞ்சால் அவங்க சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க, அவங்கள பார்க்க சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.
எல்லாருக்கும் வணக்கம். குழந்தைங்களுக்காக ஃபைனான்சியல் லிட்ரஸி மணி ஃபார் நத்திங்னு 2வது பார்ட். அண்ட் இதுல வந்து செக் எழுதுறது எப்படி, டெபாசிட் எழுதுறது எப்படி, பணம் எப்படி வந்தது, பார்ட்டர்லேருந்து டிமானிட்டைசேஷன் வரைக்கும் எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்கோம். உங்க குழந்தைங்க அப் டு ஏஜ் 10-12க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த புக் இப்போதைக்கு ஒரு ஸ்பெஷல் பிரைஸ்ல 450 ரூபாய்க்கு கொடுக்குறோம். இதை யூஸ் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம். moneypage.com வெப்சைட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒரு வாரத்துக்கு 4 ப்ரீமியம் ஆர்டிக்கலும் ஃப்ரீ ஆர்டிகல்ஸ் ஒரு 10லேருந்து 15 நாங்கள் போடுறோம். இது சப்ஸ்கிரிப்ஷன் ஒரு மாதத்துக்கு 99 ரூபா தான். இங்கே சொல்கிற கான்செப்ட்ஸை கிரேட்டாக எக்ஸ்பேண்ட் பண்ணி போடுறோம். நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம். வணக்கம். குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம். அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் போகணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம். மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள். எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.